Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளவுஸோட ஸ்லீவ்க்கு வந்து ஒரு குட்டி குட்டி கம்மல் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியா வந்து எப்படி மேக் பண்றது, ரொம்ப நம்ம பிளவுஸோட ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியா டிசைன் பண்றதுன்றதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு கம்மல் டிசைன் வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் டிராப் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுல வந்து நம்ம எப்படி வர்க் பண்றதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா நான் green கலர்ல silk thread எடுத்துர்க்கேன் and வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்துர்க்கேன் white கலர்ல அப்புறம் ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்துர்க்கேன் and இந்த மாதிரி bead வந்து எடுத்துர்க்கேன் gold கலர் dull gold bead வந்து எடுத்துர்க்கேன் இந்த லாரல்ஸ்லாம் தொங்குற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக நான் அதை எடுத்துர்க்கேன் சோ இப்போ எப்படி மேக் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு அந்த எட்ஜஸ்ல வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போறோம் சோ இது காஞ்ச பிறகு நல்லா dry ஆன பிறகு நம்ம இது மேல ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து வர்க் பண்ண போறோம் சோ இது dry ஆன பிறகு உங்களுக்கு காட்றேன் சோ இப்போ இந்த குந்தன் ஸ்டோன் நல்லா dry ஆயிடுச்சு நான் இப்போ வந்து இது மேல வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போறேன் சோ வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா நான் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா அந்த திலகம் ஷேப்பை சுத்தி நான் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நான் ஸ்டிட்ச் பண்ண நார்மல் ஷிவிங் thread எடுத்துர்க்கேன் சோ இப்போ வந்து நம்ம இங்க வச்சு இந்த திலகம் ஷேப்ல எண்ட்ல ஒரு எண்ட் நாட் கொடுத்து இத கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் சோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ள இருக்க கேப்க்கு வந்து நம்ம லோட் ஸ்டிட்ச் வந்து போட்டு அந்த இடத்த வந்து ஃபில் பண்ண போறோம் சோ அதுக்கு வந்து நான் green கலர்ல silk thread எடுத்துர்க்கேன் சோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து டபுள் thread வந்து silk thread எடுத்து இப்போ வந்து அதுக்குள்ள வந்து ஃபில் பண்ண லோட் ஸ்டிட்ச் வந்து போட போறோம் சோ நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன் இப்போ சோ ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு லாக் ஸ்டிட்ச் அதாவது செயின் ஸ்டிட்ச் போட்டு இப்படி லெந்தா வந்து இழுத்துட்டு சோ இங்க வச்சி ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் சோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா டபுள் thread வரணும் இங்க வச்சு ஒரு லாக் திருப்பி இப்படி thread வந்து மேலே எடுத்துட்டு போய் பக்கமா வச்சு அங்க ஒரு குட்டி செயின் ஸ்டிட்ச் வந்து போட்டுட்டு அடுத்து ஒரு குட்டி லாக் ஒன்னு போடணும் சோ இதே மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் நெருக்கமா வந்து இந்த கேப்பை வந்து இப்போ வந்து நம்ம ஃபில் பண்றோம் சோ இப்போ வந்து ஃபில் பண்ணியாச்சு சோ இப்போ இங்க வச்சு ஒரு எண்ட் நாட் வந்து நம்ம இப்போ கொடுக்க போறோம் சோ அந்த எக்ஸ்ட்ரா உள்ள thread-ஐ நம்ம கட் பண்ணிக்கலாம் சோ இப்போ வந்து இதுக்கு கீழ வந்து நம்ம குட்டி குட்டி bead வந்து யூஸ் பண்ண போறோம் சோ அந்த லாரல் தொங்குற மாதிரி நம்ம இங்க பண்ண போறோம் சோ இதுக்கு வந்து நான் ஜரி thread எடுத்துர்க்கேன் சோ எப்படி போடலாம்னு பாருங்க சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங்ல நான் அப்படி thread-ஐ வந்து ஜரி thread-ஐ வந்து இப்படி வெளியில எடுத்துறேன் சோ வச்சு அங்கேயே வச்சு ஒரு குட்டி செயின் ஸ்டிட்ச் கொடுத்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இங்க ஒரு வச்சு இங்க ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் வந்து கொடுத்துடணும்
ஸோ அடுத்து நம்ம பீடு வந்து இப்படி எடுத்து ஸோ இப்படி விட்டு இங்கே வச்சு ஒரு குட்டி ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வச்சு இன்னொரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்து ஸோ அடுத்த பீட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கீழே குட்டி லாக் போட்டு இந்த மாதிரி எடுக்கணும். திருப்பி அதே மாதிரி பீட் வந்து போடணும். ஸோ இதே மாதிரி எல்லா பீடுமே வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பீட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த அவுட்லைனுக்கு வந்து நம்ம ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ நான் இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஓவராலாக வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இந்த பீடுக்குன்னு வரும்போது அந்த பீடோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ அது என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் வளைஞ்சி நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க வந்து உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த பீடுக்கும் நடுவில் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம அந்த லோட் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கும் வந்து இந்த பீடுக்கும் வந்து ஒரு செப்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ அதே மாதிரி அந்த ஜர்தோசிக்கு கீழே குந்தன் ஸ்டோன் வச்சுருக்கோம்ல, ஸோ அதுக்கு கீழேயும் வந்து நம்ம செப்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். இப்போது ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த டிசைன் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து அவுட்லைன் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் ஒர்க் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். ஸோ இப்போ ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட்லேயோ சரி, இல்லை பேக் நெக்லேயோ வந்து நம்ம குட்டி குட்டி புட்டாஸ் மாதிரி இந்த மாதிரி கம்மல் டிசைன் வந்து நம்ம போடும்போது அந்த ப்ளவுஸோட ஃபுல் பார்ட்டுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப லுக்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.